இயேசுவில் பிரியமுள்ள அன்பு அருட்சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் 16:29 முதல் 33 வரை உள்ள இறைவார்த்தையில் இயேசு தமது சீடர்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படும் துக்கம் மற்றும் அதிலிருந்து வரும் மகிழ்ச்சியை குறித்து அறிவுறுத்துகிறார். இது அவர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஓர் முக்கியமான உரையாகும். உலகம் தோன்றியது முதல் இன்று வரை மனிதன் உலகில் பல அரிதான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறான். தொடக்கத்தில் கண்டுபிடித்த நெருப்பு முதல் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இவை அனைத்தும் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பத்தை குறைக்க முயற்சி செய்கிறான். ஆனால் எந்த அளவிற்கு துன்பத்தை குறைக்க முயற்சி செய்கிறானோ அதைவிட அதிகமாக அவன் துன்பத்தை பெருக்கிக் கொள்கிறான். துன்பம் வலியை மட்டும் கொடுப்பதல்ல, மாறாக வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுக்கிறது. இதை இன்றைய நற்செய்தியில் இயேசு மிக அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து கூறுகிறார். ஆம் அன்பு சகோதரிகளே, இன்பமில்லாத துன்பமில்லை, இன்பம் மட்டும் கிடைக்கிற வாழ்க்கை இல்லை. இன்பமும் துன்பமும் ஒன்றை ஒன்று அழகுபடுத்துகிறது. இதற்கு இயேசுவின் வாழ்க்கை ஓர் அடையாளமாக நமக்கு இருக்கிறது. இயேசு மனிதனாக பிறந்தது மகிழ்ச்சி என்றால், அவர் ஏழையாக வாழ்ந்தது துன்பம். அற்புதங்களை நிகழ்த்தியது இன்பம் என்றால், தன்னை தேடுகிறவர்களிடமிருந்து தப்பி ஓடியது துன்பம். தான் விரும்பியவர்களை தன்னுடன் சேர்த்துக் கொள்வது இன்பம் என்றால், திருத்துதர்கள் அவரை விட்டு ஓடியது துன்பம். உயிர்ப்பு இன்பம் என்றால், இறப்பு மிகப்பெரிய துன்பம். ஆம், இதுதான் இயேசு நமக்கு விட்டு சென்றது. மகளே, உன் வாழ்க்கையில் இன்பம் மட்டும் வேண்டும் என்று சொல்லாதே. உன் வாழ்க்கையில் துன்பமும் உன்னை செதுக்கும் என்பதை நினைவில் கொள். அன்பு சகோதரிகளே, உலகில் நமக்கு துன்பங்கள் இருந்தாலும் நம்மை தனியே அவர் விட்டு விடவில்லை. நாம் துணியுடன் இருக்க தூய ஆவியாம் துணையாளரை நமக்கு கொடுத்துள்ளார். நமது இன்பம், துன்பம், வறுமை, ஏற்றம், இரக்கம், தனிமை என்று உணரும் போதெல்லாம் நம்மை திடப்படுத்துபவராக, வழி நடத்துபவராக, தெளிவுபடுத்துபவராக இருக்கிறார். ஆனால் உயிர் மூச்சாம் தூய ஆவியானவரின் துணையை உணராமல் பல நேரங்களில் கவலை, சோர்வு, தனிமை, பயம் என்று முடங்கி கிடக்கிறோம். ரோமையர் 8:35 கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, இடரா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எதுவுமே பிரிக்க முடியாது. ஏனென்றால் யோவான் 3:16 கடவுள் தன் ஒரே மகனை அளிக்கும் அளவுக்கு அவர் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று கூறப்படுகிறது. நாம் அவரின் சிறகுக்குள்ளாக நம்மை வைத்து அவர் காத்தருள்கின்றார். இறைவனிடம் சரணடைவோம். துணிவுடன் அவரின் பணியை அவரோடு இணைந்து செய்வோம். யோவான் 15:5 ஒருவன் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து எதுவும் உங்களால் செய்ய இயலாது என்று கூறுகிறார். அவ்வாறே சீடர்கள் அவர் வழியாய் அமைதியை காணும் பொருட்டே உலகில் துன்பம் இருந்தாலும் துணிவுடன் இருங்கள், ஏனெனில் தந்தை என்னுடன் இருப்பது போல் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றும், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்றும் கூறும் இயேசு நம்மையும் வாழ அழைக்கிறார். இத்துறவற வாழ்வில் அவரோடு இணைந்து கனி தரக்கூடிய பிள்ளைகளாய் வாழ நம்மை உணர்த்துகிறார். அவ்வாறு கனித்தரும் மகளாய் வாழ திருத்துதர் பணி 20:35 பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று இயேசு கூறியதை நினைவில் கொள்வோம். பெறுவதை விட இழப்பதில்தான் மகிழ்ச்சி பிறக்கிறது. உன் உடன் வாழ்பவர்களுக்கு புன்னகையை கொடுப்போம். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு